கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம். இது ஒரு அற்புதத்தின் நேரம். நிச்சயமாக நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பாருங்கள். ஏசாயா 54 10வது 54வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமலும் இருக்கும் என்று யார் சொல்கிறா? கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் மலையை போல நம்பியிருந்த நிறைய பேர் அதாவது இறந்துட்டாங்களா, இல்லாமல் போயிட்டாங்களா? ஏன்னா ஒரு குடும்பத்தில் தகப்பன் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் அவர் தான் ஆதாரம். அந்த குடும்பத்துக்கே வருமானத்துக்கும் அந்த குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் அந்த குடும்பத்தின் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அவர் தான். ஒருவேளை மலை போல நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு அதாவது ஒரு அந்த குறிப்பிட்ட நாள் வர பிள்ளைகளுக்கெல்லாம் இன்னும் கல்யாணமே முடியாமல் சில காரியங்கள்லாம் நடக்காமையே அந்த இது இல்லாமையே அந்த மலை அகன்று போனதா? நம்ம மலை போல் நம்பிக்கிட்டு இருந்த அந்த 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 ஒரு மனிதன் இல்லாமல் போனானா? கவலைப்படாதீங்க. தேவனுடைய கிருபை நம்மை தாங்கும். அவர் தகப்பனை போல நம்மை தேற்றுகின்றவர். நிறையா பிள்ளைங்க தகப்பை இல்லாத பிள்ளைங்க திருமணமாகணும்னு சொல்லி வரும்போது நான் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே, இந்த தகப்பன் இருந்தால் எப்படி நடத்துவாரோ அதை காட்டிலும் மேன்மையாய் பரம தகப்பனாகிய நீர் இந்த திருமணத்தை நீர் தான் தகப்பனே முன்னால் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் இன்னைக்கு உங்களுக்கும் அப்படியே சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கலையே, இன்னும் என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, இப்படி பாதியிலேயே நாங்கள் மலை போல் நம்பியிருந்தேன், அந்த அவர் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்ற வேதனையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை. எல்லாத்தையும் அவர் செய்வார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வயசான காலத்தில் உங்கள் பையன் உங்களை கைவிட்டுருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க உங்களை கைவிட்டுருக்கலாம். சிலருக்கு நான் அவனை மலை போல் நம்பியிருந்தேனே, என்னை கடைசி காலத்தில் பாப்பான்னு ஏமாற்றிட்டானே, அவன் என்னை கைவிட்டுட்டானே. சில நேரங்கள் பிள்ளைங்க வாலிப வயதில் வளர 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 நம்ம நம்பியிருப்போம், அவன் நல்லவன், அவன் தான் நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்த போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அவனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். மலை போல் அவனை நம்பியிருப்போம். ஆனால் அவன் வேற ஒரு பொண்ணோட அவனுடைய வாழ்க்கையை தொடருவதற்கு, இல்லை திருமணமான உடனே அவனோட வாழ்க்கையை தொடருவதற்கு நம்மளையெல்லாம் மறந்துட்டு அவன் போயிட்டானா? ஏன்னு சொல்லி நம்மளை கைவிட்டுட்டு போயிட்டானா? மலை போல் நம்பியிருந்தனே, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்ற வேதனையில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அது போதும். நிச்சயமாக அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துக்குள் பிரவேசிக்க செய்வர். சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். நம்ம நம்புகிற மனிதர்களாம் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம மலை போல் யாரை நம்பணுமோ அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. சிலர் என்ன செய்வாங்க, நம்ம பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தந்துடுவான்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை, சிலருக்கு டாக்டர் சீட்டை வாங்கி தருவான்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை போய் ஒரு மனுஷன்ட்ட கொடுத்துட்டு அவனை மலை போல் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. வாங்கி கொடுத்துருவான், கட்டாயம் செய்வான், நம்ம தான் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோமே. ஏமாத்திட்டான், வாங்கி தரல. கவலைப்படாதீங்க. அவனை மலை போல் நீங்கள் நம்பியிருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை கர்த்தரோட கரத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாகவே அவர் அழகாய் மாற்றுவார். போனால் போயிட்டு போட்டோம். சில நேரம் பிஸ்னஸ் நம்ம நம்பியிருப்போம், ஒருத்தரை நம்பி வச்சுருப்போம். அநேக பேர் பிஸ்னஸில் தோற்று போகிறது அவங்க யாரை நம்பினாங்களோ அவங்களால தான். நான் அவனை மலை போல தான் நம்பியிருந்தேன், உண்மையுள்ளவன்னு நினச்சேன். ஆரம்பத்தில் கரெக்டாக இருப்பாங்க. கொஞ்சம் வளர 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 அதிகமான லாபம் வர 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 பிசாசு அனுவன் அவங்கள போட்டு படுத்த ஆரம்பிச்சிருவான்.
அப்போது சில காரியங்கள் நடந்து பிஸ்னஸ் தோல்வியில் அடைஞ்சது மாதிரி நம்மகிட்ட காட்டி அவங்க கூட ஏமாற்றிட்டு பணத்தை எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி சில தோல்வியில் இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் யெகோவா நிசி, ஜெயம் கொடுக்கும் தேவன், வல்லமையின் தேவன், அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதிருக்கும். அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது உங்களோடு இருக்கும். கவலைப்படாதீங்க. அது போதும். நம்மளுக்கு மலையை காட்டிலும் பெரியவர் யாரு? ஆண்டவர். மலைன்றது சின்னதுதான். அந்த மலையை உண்டாக்குனதே ஆண்டவர் தானே. வானத்தையே உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், கடலை உண்டாக்கினவர், சமுத்திரத்தின் உண்டாக்கினவர், சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்க வைக்கிறவர். அவர் மூச்சு விட்டா மலையே புகையுமா. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். கைவிட மாட்டார். கலங்காதீங்க, திகைக்காதீங்க. மலை போல இருந்த இது இப்படி போயிருச்சேன்னு வேதனைப்படாதீங்க. மலை விலகுனா கூட அவர் நம்ம கூட இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இந்த காரியங்கள் என்ன, நீங்கள் யாரை நம்பியிருந்தாலும் கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை தான் விடுவாங்க, விட்டுருவாங்க. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மளை புறம்ப தள்ள மாட்டார். அவர் அன்புள்ளவர். நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் கிருபை நமக்கு போதும். அவர் நாமத்தின் வல்லமை நமக்கு போதும். அவரை இறுக்கி பிடிச்சுப்போம். அவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னா பரவாயில்ல. மழை போல நம்பி இருந்த போயிடுச்சா பரவாயில்ல. அவரை பிடிங்க, ஆண்டவரை பிடிங்க, அவர் வார்த்தையை பிடிங்க. ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சான். யாரு? பேதுரு. ராத்திரி ஃபுல்லாக வலையை போட்டு பிடிச்சான். ஒரு மீன் கூட, ஒன்று கூட ஆக்கப்படலையா. ஆண்டவர் வந்துட்டு சொல்கிறாரு, பா இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஆழத்தில் போடுப்பான்றார். அப்போது அவன் ராத்திரியெல்லாம் நான் பிடிச்சிட்டேன் இல்லை, ஆனாலும் அவர் வார்த்தையின்படி வலையை கொண்டுட்டு போய் தள்ளி கொண்டுட்டு போய் போடுறான். அப்போ என்ன அற்புதம் நடக்குதுன்னா பிரியமானவர்களே, அவனால் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்றான். அவனால் வலையை பிடிச்சி இழுக்க முடியல, அத்தனை மீன் மாட்டிக்கிடுச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க வலையில் போட்டில் போய்கிட்டு இருக்கவங்களாம் வந்து இவனுக்கு உதவி செய்கிறாங்க. அந்த மீனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க அந்த வலையை. அவனால் தூக்க முடியலை. மற்றவங்க ஒரு மீன் கூட கிடைக்காதவர் அந்த வார்த்தையின்படி செய்யும்போது எத்தனை அற்புதமாய் அத்தனை மீன்கள், அவர் 150 மீன்கள், பெரிய பெரிய மீன்கள் பிடிச்சி இழுக்க முடியாமல் கரை சேர்த்து கொண்டு வந்தாங்களோ, அது போல் நீங்கள் மலை போல் நம்பினவங்களாம் தோற்று உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம், உங்களை இல்லாமல் போயிருக்கலாம், நம்ம கண்ணீருக்கு காரணமாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க. அவருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை கொண்டு விட்டுருவாங்க. நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம அவர் வார்த்தையை மட்டும் நம்ம நேசிப்போம். அவருடைய கிருபை நம்மை வந்து சேரும். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கும். பிரியமானவர்களே, இது அற்புதத்தின் நேரம். நாம் ஜெபிப்போம்மா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம் அற்புதத்திற்காய் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தர், நீர் பெரியவர், பெரியவர். சாலமோனிலும் பெரியவர் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். யோனாவிலும் பெரியவர் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, எத்தனை பிள்ளைங்க இந்த வீடியோவை அழுகையோடும் புலம்பலோடும் வேதனையோடும் வருத்தத்தோடும் துக்கத்தோடும், ஐயோ நான் மலை போல நம்பியிருந்த இந்த காரியத்தில் இவங்க என்னை விட்டுட்டு இப்படி போயிட்டாங்களே, இந்த நம்பிக்கை என்னை விட்டு போயிருச்சேன்னு சொல்லி அவங்க வேதனையோடு இருந்தால், யாராக இருந்தாலும் தகப்பனே, நீர் அற்புதம் செய்கிற தேவன். அப்பா, அவர்கள் உங்களுடைய வார்த்தையின்படி அன்றைக்கு பேதுரு வலையை போட்ட போது எப்படி அற்புதத்தை பார்த்தானோ, அதே போல் உங்களுடைய வார்த்தை, நீ மலை விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லைன்னு சொன்ன அந்த வார்த்தையானது இப்பொழுது அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதாக. யாரெல்லாம் உங்களுடைய கிருபையை விசுவாசித்து நம்புகிறாங்களோ அந்த கிருபையானது, ஆமேன், அவங்க குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எந்த காரியத்தில் யார் விலகி போனாலும் அந்த காரியம் அற்புதமாய் முடிவதாக. ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் நடப்பதாக. ஹல்லேலூயா. அந்த காரியத்தின் முடிவை பார்த்து மற்றவர்கள் பிரமித்து
ஆச்சரியப்பட்டு கர்த்தருக்கு பயப்படுவார்களாக, உம்முடைய நாமத்துக்கு நடுங்குவார்களாக. இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களை நடத்தின தேவன் சொல்லி உம்மை குறித்து அவர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டு உம்மை துதிப்பார்களாக, உம்மிடத்தில் கடந்து வருவார்களாகப்பா. ஒருவரால் தான்ப்பா செய்ய முடியும். ஆமாப்பா, நீர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். மெய்யாகவே நீர் ஜீவனோடு இருக்கிறீர். மாமிசமான யாவருக்கும் கர்த்தர் நான் என்று சொன்ன தேவன். அப்பா, வேதனையின் மத்தியில் நம்பினவங்க கைவிட்டு போன நேரத்தில், ஆமாப்பா, தவிக்கிற உம்மோட பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து அவர்களை சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். யார் இதை உண்மையாக விசுவாசித்து என்னோடு ஜெபம் பண்ணுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் என் தேவன் அற்புதம் செய்து இந்த நேரத்தை அவர்களுக்கு அற்புதத்தின் நேரமாய் மாற்றி தரும்படியாய் இயேசுவின் நாமத்தின் மூலம் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீர் அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உடைய கிருபை ஒரு நாளும் மாறாத இருக்காய். கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.